ஒரு இரவு நேரம் எல்லாரும் தூங்கிட்டாங்க. அப்போது ஒரு சிநேகிதர் ஒரு வீட்டில் வந்து கதவை தட்டுகிறார். அவரும் உள்ளே அவரை அழைத்து உட்கார வைக்கிறார். ஆனால் அவரிடத்திலே சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஸோ பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு அந்த சிநேகிதரை அழைத்து, எனக்கு ஒரு 3 அப்பம் கொடு, நான் நாளைக்கு காலையில் கொடுத்துறேன்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறார், நாங்கள் எல்லாம் தூங்கிட்டோம், என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் வருந்தி வருந்தி கேட்டதுனால அவர் ஒரு 3 அப்பத்தை கொடுக்குறார். சுப்ரீமானில் இந்த கதையை இயேசு தன் வாயினாலே சொன்னார். இப்போ வருந்தி கேட்கும்போது கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதவசனம் இருக்கிறது. ஸோ கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அந்த அதிகாரத்தை அப்படியே நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், அதிக நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா, பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று வாசிக்கும். பிரியமானவர்களே, கேளுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க.